Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து சப்பாத்தியோட, இடியப்பத்தோட, இட்லியோட சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணிபெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோவில் போவோம். இது வந்து காஞ்ச பட்டாணி ஒரு 8 ஹவர் ஊற வச்சுக்கிறோங்க. இப்போ காலையில் செய்கிறேன்னா நீங்கள் வந்து ராத்திரிக்கு ஊற வைங்க, ராத்திரிக்கு செய்கிறேன்னா காலையில் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே பச்சை பட்டாணியாக இருந்தால் நம்ம ஊறவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வந்து மசாலா செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து காஞ்ச பட்டாணினால் 8 ஹவர் ஊற வச்சு ஒரு அரை வேக்காடு முதல்ல வேக வச்சுக்கிறோம். ஒரு விசில் போட்டு வேக வைங்க போதும். அப்புறம் உருளைக்கிழங்க போட்டு நம்ம வேக வைப்போம். அப்புறம் உருளைக்கிழங்க வந்து கியூப்பாக வெட்டிக்கிறங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறங்க. அதே மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சிறுசாக இருந்தால் 2 வேணும் நம்மளுக்கு, பெருசாக இருந்தால் 1 போதும். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விசில் அடித்து அரை வேக்காடு இருக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் இல்லைன்னா ஒரு விசிலுக்கு போடுங்க. மஞ்சத்தூள் போட்டால் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு நஞ்சு போகாது. அதனால் மஞ்சத்தூளை போட்டு வேக வைங்க. ஒரு விசிலோ இல்லை 2 விசில் அதுவே போதும். நான் வந்து கரெக்டாக 2 விசில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம மசாலாவை பார்ப்போம். ஒரு 10 முந்திரி எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூனு பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூனு போடலாம், நீங்கள் அரை ஸ்பூனு போடலாம். அப்புறம் 1 ஸ்பூனு கசாசா எடுத்துக்கிறேங்க. கசாசா வந்து சுடுதண்ணிக்கில் வந்து ஊற வச்சு வச்சுக்கிறேங்க. அதுவே கசாசா பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சதை வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் தேங்காய் பால். இந்த வேலையில் தேங்காய் பாலும் போடலாம், தேங்காய் பூவும் போடலாம். தேங்காய் பூ வந்து 3 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூனு இறைச்சி மசாலா தூள் போடுங்க. இந்த இறைச்சி மசாலா தூள் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது குருமாக்களுக்கெலாம் இந்த தூளை வச்சே நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். அது புது தூளாக இருந்தால் நீங்கள் இந்த கசகசா பெருஞ்சீரகம் கூட போட வேண்டியதில்லை. நம்ம வந்து அதையே தேங்காய் பால் இல்லை தேங்காய் பூவை போட்டு அரைச்சி குருமாவுக்குள்ளே ஊற்றிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆட்டிட்டு வந்து இப்போ வந்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகமும் கசகசா முந்திரி, அவ்வளோதான். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து விசில் அடிச்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிப்போம். இப்போ நம்ம தாளிச்சிருவோம். ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோங்க, தேங்காய் எண்ணெய். அப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஒரு ஏலக்காய், குட்டிசில் இருந்தால் ஏலக்காய் தவிர்த்துக்கிறோங்க. ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் போடுங்க. ராவ் கரம் மசாலா போட்டுருங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நீட்டை வாகில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, அதுவே மீடியம் சைஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம 2 வெங்காயம் எடுக்கணும். நீட்டை வாகில் வெட்டிக்கிறேங்க. வெட்டி வதக்க வேண்டியது தான். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது சின்ன ஸ்பூன் போதும், அதையும் போட்டு வதக்கிக்கிறேங்க. ஒரு 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வந்து உங்களோட ரசனைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிறோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து காரம் உரப்புக்குள்ளது. அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் போட்டு வதக்கிக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, அப்போ சுருக்கா வதங்கிடும். எதையுமே நான் பொடிசாக வெட்டலை. இந்த உப்பு நம்ம போடுறது வந்து வெங்காயம் தக்காளி சுருக்கா வதங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம 10 நிமிஷத்தில் வந்து இந்த குருமா ரெடி பண்ணுறோம். அதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கா ரெடி பண்ணணும்னா நீங்கள் ராத்திரிக்கே உருளைக்கிழங்கு பட்டாணியை வந்து அவிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் சுருக்கா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு பிஞ்ச் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போடுங்க. இதுக்கு மஞ்சத்தூள் கூட போட வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம். இல்லை குருமா வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கக்கூடாது, அது தேங்காய் பால் குருமாவாக போயிடும். அப்புறம் அவ்வளோதான். நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்க ஊற்றுங்க. பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒத்தாப்புலையே நீங்கள் வந்து ஒரே நேரத்துலேயே ப்ரெஷர் குக்கரில் போட்டு எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். ஒரு 2 விசிலுக்கு வச்சீங்கன்னா போதும். இப்படி நச்சின்னா உங்களுக்கு உடஞ்சிரும் உருளைக்கிழங்கு. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கரையாது. அதனால தான் மஞ்சத்தூள் போடணும் உருளைக்கிழங்கு வேக வைக்கல. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. ஏற்றி விட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து அதில் ஊற்றுங்க. கசகசா, முந்திரி, பெருஞ்சீரகம், இறைச்சி மசாலாத்தூள் எல்லாத்தையும் ஊற்றுங்க. இறைச்சி மசாலாத்தூள் உங்களுக்கு வேண்டாம், நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் பார்த்து சில பேர் செஞ்சுருக்கிறீங்க, சில பேர் டவுட்டெல்லாம் கேட்குறீங்கன்னு எல்லாத்துக்கும் நான் உடனே பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க.
திக்னஸ் வந்து உங்களோட விருப்பம். அதுவே உங்களுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும், பெரிய ஃபேமிலி அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூனு கடலை மாவை கரைச்சி அதில் ஊற்றுங்க. அப்படி இல்லையா முந்திரி பருப்பு அரைக்கையிலேயே ஒரு 2 ஸ்பூனு கடலையை போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு கூடுதலான திக் கிரேவி கிடைக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கிறோங்க. வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுறதா இருந்தால் 100 மில்லி தண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றினேன். வேறு கடலை மாவா கடலையாக நான் அதெல்லாம் போடலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், எங்களுக்கு இதுவே ஜாஸ்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் நம்மளுக்கு பார்த்திங்களா உருளைக்கிழங்குலாம் நல்லா நஞ்சிருச்சு பார்த்திங்களா, அவ்வளோதான். அதோட கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அடைச்சிருங்க. ஒரு சூப்பரான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிட்டு இது சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோட, இடியப்பத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Mom's Kitchen. Bye. See you. Bye.